விழுப்புரம் மாவட்டத்தில் வருவாய் அலுவலர் ஒருவர் உள்ளார். இவர் வருவாய்த்துறையில் வரும் புகார்கள் மாவட்ட ஆட்சியர் மூலியமாக பெற்றதையும் அப்படியே பார்வையிட செய்வார். ஆனால் பலன் இருக்காது. அந்த குற்றங்கள் களையப்படாது. குற்றங்கள் இல்லை என்றும் மறுக்க மாட்டார்கள். வாங்கி வைத்துக் கொள்வர்கள் குப்பை தொட்டியில் போடுவது மாதிரி இவர்கள் கொடுக்கும் புகார்கள் செயல்படுகிறது. இதை பொதுமக்கள் பலர் கூறவே நாம் கலாய்வில் இறங்கி 40 புகார்கள் 20 தினங்களுக்கு முன் கொடுத்து ஜமாபதியில் புகார்களுக்கு பதிவு செய்து ரசீது தரும் பதில் தருவதில்லை. அதற்காக இதை முன்னாடியே தருகிறேன். இந்த குற்றங்களை ஒவ்வொரு கிராம நிர்வாகம் பெற்று குற்றம் உண்டு இல்லை என்ற பதில் தருமாறு கேட்டுக்கொண்டேன். ஆனால் ஜமாபதியை ரகசியமாக முடிக்கிறார்கள் மரக்காணத்தில். காரணம், மரக்காணத்தில் பல கோடி சொத்துக்கள் மதிப்பில் தாரைவாக்கப்பட்டுள்ளது ரகசியமாக. இது யாருக்கு? வசதி படைத்த தொழிலதிபர்களுக்கு, ஏழைகளுக்கு தர வேண்டிய நிலங்கள் இங்கு போய் சேர்றது. பட்டா மாற்றுவது, பட்டாவை மாற்றாமல் வைத்துக்கொள்வது, இப்படி பல வகைகளுக்கு பணம் தான் குறியாக செயல்படுகிறது வருவாய்த்துறை. இந்த வருவாய்த்துறைக்கு முடிவு எப்பொழுதுதான் ஏற்படும். வருவாய் அலுவலர் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றார். மாவட்ட ஆட்சியர் தந்தாலும் பார்வை செய்கிறார். தலைமைச் செயலகத்தில் தந்தாலும் வாங்கி கோப்பை 1 மாதம் வைத்துக் கொள்கிறார்கள். அதுக்கு தலைமை தளத்தில் ரசீது தந்தார்கள். அந்த ரசீதும் தருவதில்லை. இப்போ மாவட்ட ஆட்சியர் ரசீது தருவார்கள். அந்த ரசீதுக்கு பதில் பதிவதும் இல்லை. இது 1 வருட காலமாக இப்படி முடக்கிவிட்டார்கள். காரணம், இந்த புகாரின் உண்மைத்தன்மை உள்ள காரணங்கள் பல கோடி சொத்துக்களை இழப்பீடு ஏற்படுத்தியுள்ளனர். வண்டி பாதைக்கும் பல தொழிற்சாலைகளுக்கும் தாரை வார்ப்பது ரகசியமாக பல ஆயிரம் அர்த்த வருவாய் காட்டப்பட்ட இவர்கள் பல கோடியை ஆதாயம் காண்கிறார்கள். அதனால் நான் ஆய்வு செய்த பொழுது மஞ்சு குரூப் இருந்த 100 பண மரத்தில் அழிப்பதற்கு இந்த தாய்தாதன் காரணமாக செயல்பட்டுள்ளார். இதை புகாராக தந்த போய் எனக்கு தெரியாது உள்ளது என்று கூறுகிறார். இவர் உண்மையானவராக இருந்தால் கிராம நிர்வாகங்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதேபோல் திண்டிவனம் தாசில்தார் அல்லமுத்தில் சுமார் 150 ஏக்கருக்கு போன 3 வருடங்களுக்கு முன் என்னுடைய புகாரின் மீது காலி செய்யப்பட்டது புறம்போக்கில் போடுகிற தொகைகள் 1 ஏக்கருக்கு 10,000 தந்து இன்டிமேட் பாண்டியை கொடுத்து திண்டிவனத்தில் இனிமேல் பயிர் வைக்க மாட்டோம், இதை வெட்டி கொண்டு விட்டு விடுவோம் என்று தந்தார்கள். இந்த ஆர்த்திக ஆதாயம் என்னால் இதிலும் பல நிலங்கள் மறைக்கப்பட்டுள்ளது. இன்றைய தேதி மீண்டும் ஆக்கிரமிப்பு உற்பத்தியாகிவிட்டது. காரணம், ஆக்கிரமிப்பு ஆரம்பிக்கும் பொழுது தாய்தாருக்கு கிராம நிர்வாகம் மூலமாக 1000 ரூபாய் 1 ஏக்கர் தரப்பட்டுள்ளது. அல்லமத்தில் 100 ஏக்கர். இந்த 3 மாதத்தில் இந்த கொரோனா காலம், எலெக்ஷன் காலம், எந்தவித கோப்பும் நகராது. இது ஆர்டிஆரில் முடங்கிவிட்டது. ஆனால் பணம் தந்தவர்கள் பட்டா மாற்றம், நகைச்சை கோப்பு நகர்த்துதல், ஊருக்கே தெரியாமல் சென்னைக்கு லீஸுக்கு நிலம் ஏற்படுத்தி தருவது மாவட்ட ஆட்சியர் நிர்வாகத்தில் செயல்படுகிறது. கோட்டாட்சியர், வருவாய் தாசில்தார், கிராம நிர்வாகர் இவர்கள் மக்களை கொள்ளையடிப்பதற்கு நியமிக்கப்பட்டார்களா அல்லது மக்கள் குறையை கண்டுபிடித்து சம்பளம் பெற்று மக்களுக்கு சேவை செய்ய வந்தார்களா? இவர்கள் தன்னுடைய சுயநலத்தை தேவைப்படுகிறார்களா? ஜமாபதியை ரகசியமாக முடிக்க வேண்டிய காரணம் என்ன? ஒரு கிராமத்தில் எந்த குற்றத்தை கலைஞர்கள், எந்த ஒரு கோப்புகள் கரெக்டாக உள்ளது, இவர்கள் கையெழுத்து எப்படி எடுக்கிறார்கள்? நான் ஆடிட்டர் சரி பார்த்தேன், இந்த வருடம் சரியாக இருந்தது, இந்த வருடம் கணக்கு திருத்தப்பட்டது, இலவச ஒப்படை கோப்புகள் உள்ளது, 5 நில கோப்புகள் சரியாக உள்ளது, அவர்களிடம் கிராமங்களிடம் உள்ள கணக்குகள் அனைத்தும் சரியாக உள்ளது என்று. ஆனால் எங்களுக்கு தரும் பதில் இலவச ஒப்படை கோப்பு இல்லாத நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. இந்த இலவச ஒப்படை கோப்பு எங்கு சென்றது? தாய்மார்கள் லஞ்சம் பெற்று பணக்காரர்களுக்கு வசதிப்பட்டதுக்கு இந்த நிலத்தை ஒப்படைத்த வாசி அந்த கோப்புகளை உருவி விட்டார்கள். அவர்கள் உருவி விட்டார்கள். இவர்கள் நிலம் வைத்திருப்பவர்களை உணவு எப்படியெல்லாம் வந்தது என்று காணலாம். நாங்கள் 70 ஏக்கர் கம்பூரில் லஞ்சை 2006 தரப்பட்டதாக கூறப்பட்டது. போலி நபர்கள் பட்டா. இதை கண்டுபிடித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் லஞ்சம் பெற்று திண்டிவனம் கோட்டாட்சியர் 8 மாதமாக கோப்பை நிலுவையில் வைத்துள்ளார். தாசில்தார் இப்போ இதை அனைத்தும் போலி அர்த்த நிலமாக்கி விடலாம் என்று கூறுகிறார். இதேபோல் மரக்காணத்திலும் பல ஆயிரம் ஏக்கர்கள் அர்த்த களவு போவதற்கு உடனடியாக உள்ளார்கள். நீதிமன்ற செலவும் இவர்களால் அதிகமாகிறது. இந்த தாய்தார்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் என்ன? கிராம நிர்வாகங்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் என்ன? இந்த மாவட்ட ஆட்சியர், வருவாய் அதிகாரி மீது
சிபிசிஐடி விசாரிக்குமா, இவர்கள் சொத்துக்கள் எங்கெங்கே வாங்கி குவித்துள்ளார்கள். இந்த கொள்ளையடித்த படத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் 20 வருஷமாக குட்டிச்செயல் ஆகிக்கொள்ளார்கள். வருவாய்த்துறை கடன்களை என்னால் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியும். இப்படிக்கு தம்பு மல்லா இந்திய மருத்துவ பத்திரிகை நிறுவனர். இதற்கு விளக்கம் கேட்டால் யாருக்கும் தயாரிக்கவில்லை. நீதிமன்றத்தில் என்னுடைய விளக்கத்தை அளிப்பேன். என் மீது வழக்கு போடுவதாலோ ரவுடி தலைவர்களில் இந்த குற்றத்தை களைவதை தடுக்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.